Hello everyone, thanks for signing in. Low performer improvement, அதாவது சரியா பெர்ஃபார்ம் பண்ணாத ஸ்டாஃபை எப்படி இம்ப்ரூவ் பண்றதுங்கிற மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தை இன்னைக்கு நம்ம ஸ்டோரி டெல்லிங் மூலமா பார்க்க போறோம். நம்ம ஸ்டோரியினுடைய நேம் மங்கி அண்ட் கேட். இன்னைக்கு மெஜாரிட்டி ஆஃப் ட்ரைனிங் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எய்தர் கிளாஸ் ரூம் ட்ரைனிங் ஆர் ஆன்லைன் ட்ரைனிங் இது நடக்குது. இந்த ட்ரைனிங் அட்டன் பண்றதுங்கிறது நமக்கு பிடிச்ச விஷயம்தான் அப்படின்னா கூட, நல்ல விஷயம்தான் அப்படின்னா கூட, இந்த போரிங் அப்படிங்கிறது தான் நம்ம பெருசா பயமுறுத்துது நம்மளை. ஸோ அதை குறைக்கிறதுக்காக ஒரு இன்னோவேட்டிவ் அப்ரோச்சை நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். தட் இஸ் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸை ஸ்டோரி டெல்லிங் மூலமாக கொண்டு போகிறது அப்படின்னு ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கிறோம். இதுக்காக நாங்கள் நிறைய எஃபர்ட் போட்டிருக்கிறோம். ஸோ தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரி, வாங்க ஸ்டோரிக்கு போவோம். ஒரு ஊர்ல ஒரு மேஜிக் சக்தி படைத்த ஒரு குரங்கு, அதே மாதிரி மேஜிக் சக்தி படைத்த பூனை, இது ரெண்டும் இருந்துச்சுங்க. அந்த ரெண்டுக்கும் என்ன மேஜிக் சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக ரெண்டுமே தன்னை தான் நினைச்ச உருவத்துக்கு மாத்திக்க முடியும். வேற ஒரு விலங்கு மாதிரி, அனிமல் மாதிரி, இல்லை ஏதாச்சும் பறவை மாதிரி, இல்லை வேற ஏதாச்சும் பொருட்கள் மாதிரி தன்னை மாத்திக்கக்கூடிய அதிசய சக்தி படைத்தவை. இந்த அதிசய சக்தி படைச்ச பூனையும் குரங்கும் ஒரு நாளைக்கு சந்திக்கிற மாதிரி ஆனது. ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ அந்த ரெண்டும் என்ன முடிவு பண்ணுச்சுன்னா, நம்ம ரெண்டு பேரும் ஒரு நாளைக்கு போட்டி போட்டு நம்ம ரெண்டு பேர்ல யாரு திறமையா உருமாறுறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். அதே மாதிரி தோத்தவங்க அந்த ஊரை விட்டு போயிடணும் அப்படின்னு முடிவு செஞ்சுச்சுங்க. இந்த ரெண்டு அனிமல்ஸும் போட்டி போடுறதா தீர்மானிச்ச நாளும் நேரமும் வந்துருச்சு. குரங்கு மட்டும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா பூனை ஆளையே காணோம். இந்த குரங்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு என்ன நினைச்சதுன்னா, இந்த பூனை நம்ம கிட்ட தோத்துருவோங்கிற பயத்துல சொல்லாம கொள்ளாம ஓடிடுச்சு அப்படின்னு நினைச்சது. கொஞ்சம் சந்தோஷமும் பட்டது. அந்த சந்தோஷத்தோடயே அந்த இடத்த லேசா சுத்தி பார்க்க ஆரம்பிச்சது. அப்படி சுத்தி வர்றப்போ ஒரு வாழைப்பழம் கீழே இருந்ததை கவனிச்சதுங்க. குரங்குக்கு வாழைப்பழம்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, இயல்பாவே. ஸோ அதை சாப்பிடலான்னு எடுக்கிறதுக்காக தோட்டா போனது பாருங்க. எஸ், அது உண்மையிலேயே ஒரு வாழைப்பழமே கிடையாதுங்க. நம்ம பூனை தான் குரங்கை ஏமாத்துறதுக்காக வாழைப்பழம் மாதிரி தன்னை மாத்திக்கிட்டு இருந்தது. குரங்கு தொட போனதுமே தனது இயல்பான உருவத்துக்கு மாறிடுச்சு. அப்படி மாறின பூனை குரங்கை பார்த்து இப்படி சொன்னது, இங்க பாத்தீங்களா குரங்காரு, என்னது திறமை மூலமா நான் உங்களை ஏமாத்திட்டேன். ஸோ நம்ம ரெண்டு பேர்ல நான் தான் உருமாறுறதுல கில்லாடி. நீங்க இந்த விஷயத்த நாளைக்கு இத்தனை மணிக்கு ஊர்க்காரங்க முன்னாடி இந்த இடத்துல வந்து ஒத்துக்கிறணும், ஒத்துக்கிட்டு ஊரை விட்டு போயிடணும் அப்படின்னு சொன்னது. குரங்கும் சரி அப்படின்னு ஒத்துக்கிருச்சு. அதனால மறுநாளைக்கு சொன்ன நேரத்துக்கு சொன்ன இடத்துக்கு ஊர் மக்கள், ஊர் தலைவர் எல்லாருமே வந்துட்டாங்க. நம்மளுடைய பூனையும் வந்துருச்சு. ஆனா நேரத்தை தாண்டி போயிட்டு இருக்கு, குரங்கு வரவே இல்லை. அதனால ஊர் தலைவர் எந்திரிச்சு என்ன சொல்றாரு எல்லாரும் முன்னாடியும், பூனை தான் உருமாற்றிக் கொள்வதிலேயே ரொம்ப புத்திசாலி, அவங்க அதுதான் ஜெயிச்சது அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப அந்த டயத்துல அந்த ஊர் தலைவர் வந்து ஒரு பால் இருக்கிறதையும், ஒரு கண்ணாடி பாத்திரத்துல பால் இருக்கிறதையும், பக்கத்துல பிளேட்டுகள் இருக்கிறதையும் பார்க்கிறாரு. ஸோ ஊர் மக்கள் யாராவது அந்த பூனைக்கு பரிசளிக்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்கன்னு நினைச்சு பூனைகிட்ட சொல்றாரு, வந்து பாலை குடி அப்படின்னு. ஸோ பூனையும் பெருமையா பால் குடிக்கிறதுக்காக வருது பாருங்க. ஆமாங்க, அது பாலே கிடையாது. நம்ம குரங்கு தான் அந்த கண்ணாடி ஜார் மாதிரியும் அதுக்குள்ள பால் மாதிரியும் பக்கத்துல அந்த பிளேட் மாதிரியும் தன்னை உருமாத்திக்கிட்டு எல்லாரையும் ஏமாத்திடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஊர் தலைவர் என்ன சொல்றாரு, அதை பார்த்துட்டு, இல்லை இந்த உருமாற்றுறதுல பூனையும் குரங்கும் ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா இப்போ பூனை மட்டும் ஏமாறலையே, ஊர் மக்களும் சேர்ந்து இல்லை ஏமாந்துட்டாங்க குரங்கனுடைய சாமர்த்தியத்தில். அதனால அவர் சொல்றது கரெக்டு தான். இப்போ இதை பார்க்குற நமக்கான கேள்வி என்னன்னா, இந்த ஸ்டோரியிலேருந்து நம்மளுடைய அப்சர்வேஷன் என்ன நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஓகேங்களா? That is the end of this session, and thanks for watching this video. Please like,
share, and subscribe to our videos if you find this helpful.